ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இது வந்து வீக் இன் மை லைஃப். ஸோ வந்து கொஞ்சம் மூவி போயிருந்தேன், வீட்டில் இருந்தேன், கொஞ்சம் சமைச்சேன், எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த விலாக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு கப் காஃபி ஆர் டீ வந்து சூடாக எடுத்து வச்சுட்டு, ஆர் எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், ஐஸ்கிரீம் ஒரு கப்பில் போட்டு கூட பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியிலும் போயிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் கொஞ்சம் வந்து பிளேசஸ் போயிட்டு ஃபுட் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போய் ட்ரை பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு தான். ஸோ வந்துட்டு நான் ஜஸ்ட்டு வந்து என்னோடய ஒப்பீனியன் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த வீக் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் இப்படி வீடியோ போட்ட உடனே அப்படி வந்துடும். அண்ட் இந்த விலாகில் வந்து எனக்கு பிடிச்ச சீரீஸ் பார்த்ததுலேருந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ எனக்கு என்ன தோணுதோ எல்லாமே இந்த சேனல் பேசிகிட்ருப்பேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப வளவலன்னு பேசிகிட்ருக்கேன்னா, ஸோ இப்போவே வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு வீக்கில் நடந்தது, ஒரு வீக் மாதிரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் அங்கங்கே தான் எடுப்பேன். அண்ட் என்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கமே நான் கொஞ்சம் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வச்சுருவேன். அதனால தான். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் வேலையே போயிருந்தேன். அண்டு எல்லாருக்குமே ரீரிலீஸ் படம் பிடிக்கும். பட் எனக்கு ரொம்பவே அதிகமாக பிடிக்கும். எனக்கு மின்னலே அலைப்பாயுதே வந்து ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மின்னலே தான் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ போயிட்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து தேட்டரில் போய் பாருங்கள். பிகாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப வின்டேஜாக எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது டிவியில் பார்க்குறது. ஸோ வேலண்டைன்ஸ் டேவுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட தான் போயிருந்தேன். ஸோ அவளுக்குமே இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் கூட போயிட்டு அண்ட் வரும்போது நாட்டு மருந்து கடையில் பட் வெளியில் ஃபுல்லாக பூவெலாம் வச்சுருந்தாங்க. என்னடா நாட்டு மருந்து கடையில் என்னடா இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் அதுவுமே கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக போச்சு மூவி. அண்ட் எண்டிங்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து நிறையவே மாறும். அண்ட் இது வந்து அது முடிச்சுட்டு வேறு ஒரு டே நான் ரொம்ப நாள் கழிச்சு நான்வெஜ் சாப்பிட்டேன். ஸோ இது வந்து எங்கன்னா இந்த கிராண்ட் அஞ்சப்பர்னு அண்ணா நகரில் இருக்கும். அங்கே பிரியாணி வந்து கொஞ்சம் மைல்டு ஃப்ளேவரில் இருக்கும். அண்ட் ஆந்திரா சிக்கன் மஸ்ட் ட்ரை. பிகாஸ் காரம் ரொம்ப அப்படின்லாம் சொல்லவே முடியாது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மசாலாஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரியாணியுமே நீங்கள் கேட்ட டைம்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துடும். மற்ற இடத்துலலாம் ரொம்ப டைம் ஆகும். அண்ட் நீங்கள் சிக்கன் 65 மசாலா பிரியாணியுமே இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் நான் இது ஃபஸ்ட்டே கிளிப்பிங்காக ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே போனீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரை பண்ண வேண்டிய இடம். அண்டு இது வந்து வீட்டுக்கெலாம் வந்தாச்சு. சீரியஸ்லி எனக்கு செம்மையாக தூக்கம் வருது. அது ஏன்னே தெரியல. மத்தியான டைமில் வந்து செம்ம ட்ரௌசியாக இருந்துச்சு. அண்ட் குளிர்ச்சு அன்றைக்கின்னு பார்த்து ஏன்னு தெரியல. கரெக்டாக இந்த டாகீஸ்லாம் வேறு அழகாக தூங்கின்னு இருந்துச்சா, எனக்கும் செம்மையாக தூக்கம் வந்துருந்துச்சு. பட் மேக்ஸிமம் நான் மத்தியானம் தூங்குறதில்ல. அப்பப்போ தூங்குறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இப்பப்போ வந்து நான் முழிச்சிட்டு தான் இருப்பேன். ஸோ இப்படி தான் அந்த டே போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் கொஞ்சம் காலையில் எழுந்தோடனே தூக்கம் வர மாதிரி பொங்கல் செஞ்சுட்டாங்க. அண்ட் வெஜிடபிள் ரைஸ் வந்து என் தங்கச்சி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதுவுமே சாப்பிட்டுட்டு சாக்லேட்ஸு ஐஸ்கிரீம்ஸ்லாம் நான் கொஞ்சம் கிரேவிங்ஸ் நிறைய இருக்க பர்சனாக. ஸோ ஐஸ்கிரீம்ஸ் இருந்துச்சு. அந்த இது வந்து ஸ்விக்கியில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஹேவ்மோரோட ஐஸ்கிரீமு ரொம்ப கூலிங்காக வந்தோடனே சாப்பிட்ருங்க. பிகாஸ் எனக்கு ஃப்ரிட்ஜ் சரியில்லாதனால டக்குன்னு உருகிடுச்சு. ஸோ வந்து இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு 2 சின்ன சின்ன ஹெல்த்தி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கலாம். எனக்கு குக்கிங்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் மம்மி பண்ணுற கொஞ்சம் ஹெல்த்தி ரெசிபீஸ் மட்டும் நான் காட்டுறேன். ஏன்னா நானே வந்து பண்ணி வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சேன். சரி ஓகே டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பொரியல் தான் பார்க்க போகிறோம். பூசணிக்காய் இருக்குது அண்ட் தென் அவரைக்காய் இருக்குது. ரெண்டுமே பொரியல் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாயில். அண்டு கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு அது எல்லாமே போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் அதெல்லாம் போட்டுக்கோங்க. அண்ட் தென் வெங்காயம், பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் தான் வந்துட்டு இது இருந்துச்சு, பூசணிக்காய்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் அது கொஞ்சன்ற மாதிரி ஆனியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டே நறுக்கி வச்சதுனால ஈஸியாக இருந்துச்சு. சால்ட் வந்து ரொம்ப சின்ன ஸ்பூன் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வந்து நான் போட்டுக்கிறேன். சால்ட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு லாஸ்ட்டில் கூட நம்ம நிறைய ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நிறைய போடக்கூடாது. அண்ட் இந்த பேன் டக்குன்னு வந்து அடி பிடிக்குது. ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் பண்ணிடணும். அண்ட் பூசணிக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேகத்துக்கு டைம் ஆகும். சில பேர் வேக வச்சுட்டு லைக் விசில் வச்சுட்டு குக்கரில் வேக வச்சுட்டு கூட போடுவாங்க. பட் நாங்கள் இதிலே தான் போடுறோம். தண்ணி ஊற்றி சும்மா மூடி வச்சாலும் அது வெந்துடும். ஸோ அதனால் போட்டுட்டு நல்லா வந்து இது பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேன். நிறைய பேர் ஊற்ற மாட்டாங்க, தெளித்து விடுவாங்க. பட் நான் தண்ணி ஊற்றி தான் வேக வச்சுருக்கேன். மம்மி அப்படி பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சொன்னாங்க. அண்டு இதுக்கு வந்து பச்சை மிளகா காரமே போதும். நமக்கு வந்து
ரொம்ப இந்த மசாலா போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டாலே அது நல்லாவே வெந்துடும். வேறு எதுவுமே வேணாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் வந்து நாங்கள் எப்பயுமே அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சுருவோம். அந்த துருவுனது அந்த மாதிரி கடைசியாக அது போட்டு ஆஃப் பண்ணாலே போதும். ஸோ இதுதான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வெயில்லாம் அடிச்சுட்டு இருந்துச்சு. அண்டு சாதம் வடிச்சிடலாம் குக்கரில் இருக்கனால அதுக்கும் தண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஊற வச்சாச்சு. இது அவரைக்காய் பொரியலுக்கு. இதுக்கும் எண்ணெய் போட்டுருங்க. எண்ணெய் போட்டுட்டு அவரைக்காய் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. அதனால தான் இது 2 பண்ணுது. ஸோ வந்து இதில் வந்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகும் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கோங்க. அண்டு இதுக்குமே கருவேப்பிலை எப்பயுமே நம்ம போடுறது தான். ஸோ கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அண்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எப்பவுமே வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதான் ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்குங்க. இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனா தான் வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக வரும். ரொம்ப கம்மியாக வதக்குனா டேஸ்ட் அந்த அளவுக்கு வராது. பிகாஸ் நான்லாம் வந்து நிறைய தடவை வதக்காமையே போட்டுருவேன். எங்கள் அம்மா திட்டுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் சால்ட்டுமே வந்துட்டு கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். பட் இதில் நான் வந்து காட்டுறது வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 3 to 4 சின்ன சின்ன ஸ்பூனில் வந்து போட்டுது. ஓகேங்களா? ஏன்னா அவரைக்காய் நிறைய இருக்குது. அங்கே பூசணிக்காய் கம்மியாக இருந்துச்சு. இதில் அவரைக்காய் நிறைய இருக்கனால கொஞ்சம் சால்ட் வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து இந்த கண்ணாடி பதம் வரணும். அதாவது ஒரு மாதிரி லைட் பிங்க்காக மாறணும். அந்த டைமில் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம குக்கரில் ஏதாவது ரெசிபி பண்ணுறோன்னா அது வெந்துடும். பட் இப்படி வதக்குறது வந்து நம்ம வதக்கினா தான். ஸோ தக்காளி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கல் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தான் மற்ற எல்லாமே போடணும். அண்ட் நாங்கள் மிளகாத்தூள்லாம் போடுறோன்னா அதுலேயே மஞ்சள் சேர்ந்து அரைக்கிறதுனால மஞ்சள் தனியாக போட மாட்டோம். ஓகேங்களா? தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. அண்ட் அவரைக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். பொடிசாக தான் கட் பண்ணி இருக்கோம். ஆனாலும் வேகிறதுக்கு டைம் ஆகும். நாங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுறோம். இதுக்கு ரொம்ப மிளகாத்தூள் அவசியம் கிடையாது. ஸோ மிளகாத்தூள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தான் போடுறது. அதில் மஞ்சள் இருக்குது. இல்லை நீங்கள் மஞ்சள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதில் மஞ்சள், கொரியாண்டர் பவுடர் எல்லாமே கலந்து அரைக்கிறதுனால இதுலேயே எல்லாமே இருக்குது. ஸோ இதை நல்லா வந்து கிளறி விட்டுட்டு தண்ணி போட்டுட்டு லைட்டாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மூடி வச்சுருங்க. சிம்மில் குக் பண்ணணும். இல்லைனா நீங்கள் ஒரு லைக் ஒன்றும் பாதியமாக சிம் வைப்பீங்களா அந்த மாதிரி வச்சு கூட குக் பண்ணிக்கலாம். இது தண்ணி நல்லா ஊற்றி மூடி வச்சிட்டாலே போதும். அண்ட் ரைஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ரெசிபி. அண்டு பூசணிக்காய் வந்து எந்த அளவுக்கு வேகணும்னா நம்ம இப்படி கட் பண்ணுறோன்னா அது நல்லா வந்துட்டு லைக் உடையிற அளவுக்கு பதம் வரணும். அப்போ தான் நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா வரணும். ஸோ உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு வந்து நல்லா வெந்தோடனே தான் காட்டுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு அது எதாவது எடுத்து சும்மா ஒரு நைஃப்லேயோ இல்லை கையிலேயே எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா உடையணும். அப்படி இருந்தால் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம கையில் எடுத்து பண்ண முடியாது. பேரண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க, மம்மிலாம் பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட் அதை எடுத்து இப்படி சும்மா இப்படி எடுத்து ஏதாவது ஒன்றுத்த வந்து ஸ்பூன் ஆர் இந்த இதை வச்சு இப்படி அமுக்கி பார்த்தா நல்லா அமுங்குதுன்னா அது அவ்வளோதான். தேங்காய் வந்துட்டு நாங்கள் மோஸ்ட்டாக துருவி இல்லைனா வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஓகேங்களா? அதை வந்து அப்படியே எடுத்து தூவிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவுமே போட்டுக்கலாம். தேங்காய் வந்து டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் போட்டால் அது டேஸ்ட்டாக இருக்கும். காரம் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்காது. பட் எனக்கு இந்த குருமா இந்த மாதிரி தேங்காய் போடுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சம் தேங்காய், அதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சாச்சு. தேங்காய் போடலனாலும் நல்லாயிருக்கும். பட் தேங்காய் போட்டால் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தண்ணி நல்லா கொதிச்சோடனே அரிசியும் போட்டுக்கணும். 1/2 அன் ஹவர் முன்னாடியே நான் வந்துட்டு ஊற வச்சாச்சு. அண்ட் எனக்கு த்ரோட்டுமே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போன்னு பார்த்து கோல்ட் ஆகுது. ஸோ அது வந்து நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. அண்ட் வந்துட்டு கொஞ்சம் பேக்ரவுண்டுமே இன்னும் கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது அதனால். அண்ட் நல்லா வந்து கொதித்து வரும்போது வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கிளறிக்கலாம். அண்ட் கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். எனக்கு ஏன்னே தெரியல, ரீசெண்ட் டைமாக வந்து எனக்கு குக்கரில் வைக்கிற ரைஸை விட நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி வடித்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் வருது. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப வந்து குழஞ்சிட்டா கூட ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எனக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அண்ட் இது வந்து தண்ணி ஃபுல்லாக போகணும். அது நல்லா வேகிற அளவுக்கு நீங்கள் கிண்டி கிண்டி விட்டுட்டிங்கன்னா லாஸ்ட்டாக தேங்காய் போட்டோன்னா ஈஸி. இப்போ பாருங்கள் தண்ணி லைட்டாக இருக்கா? இது போனோடனே நம்ம மேலே வந்துட்டு தேங்காய் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் போட்டோடனே வந்து ஆன் வைக்காதீங்க. நார்மலாக அந்த ஹீட்டே போதும். கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது ரெடி. ரொம்ப ஹெல்த்தி, கொஞ்சம் ஈஸியும் கூட. ஸோ அதனால தான் நான் இது கவர் பண்ணுறேன். ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுனால வந்து எனக்கு அவ்வளோவா வந்து செட் ஆகாது. நான் இப்போ தான் கொஞ்சம் ஹெல்த்தியாலாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் வீட்டில் வந்து கொஞ்சம் வந்துட்டு வேலைலாம் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு தயிர் சாதமும் போட்டு சாப்பிட்டேன். அண்ட் லைட்டாக வந்துட்டு சாம்பிராணி போட சொன்னாங்க. ஸோ சாம்பிராணியும் போட ஆரம்பிச்சாச்சு. எனக்கு ரீசெண்டாக சாம்பிராணி போட ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சாம்பிராணி தூள் காலி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாட்டு மருந்து போடும்போது அந்த கடைக்கு போகும்போது ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன். பட் மறந்துடுவேன். அண்ட் மாடிக்கு போனால் எனக்கு இந்த மாதிரி வந்து
நிறைய செடியெலாம் வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் நான் பார்த்துட்டு நான் வந்து இந்த அமுலில் வந்து இந்த ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தேன். ரீசெண்டாக இது ரொம்ப கிரேவிங்ஸ் ஆகுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அமுலில் வந்து இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வாங்குங்க. நிறைய ஆரஞ்சு இருக்குது, பிங்க் கலர்ஸ் இருக்குது அதுலேயே. பட் அதெல்லாம் விட இது நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து ஒரு நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டே கூட இல்லை, ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த விலாக் எடுக்கிறேன். இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து இது வளைகாப்பு போயிருந்தோம். ஸோ வரும்போது இன்னொரு ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கெலாம் வந்துட்டு தான் போவேனா. ஸோ அவள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பொறுமையாக உட்காந்து ஒன்று ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தா. இது வந்து இந்த நம்ம ஜெப்டோ ஸ்விக்கிலலாம் ஆர்டர் பண்ணுறோன்னா அந்த பேப்பர் பேக் இருக்குல்ல, வேலண்டைன்ஸ் டே வீக்குக்கு நாங்கள் 2 பேரும் உட்காந்து ஒட்டிகிட்டு இருந்தோம். பட் ஒட்டுறது ஈஸி, பட் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கெலாம் ரொம்ப பொறுமை வேணும். நான்லாம் பார்த்தா கூட சத்தியமாக கட் பண்ண மாட்டேன். பொறுமையாக எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தா. நாங்கள் ஒன்று ஒன்றா ஓட்டிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி ஓட்டினோன்னா, யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை ஃபஸ்ட்டு ஓட்டலாம், யாருக்கு என்னென்ன ப்ரையாரிட்டியோ அதை ஃபஸ்ட்டு ஓட்டலான்னு. பட் என்ன கொடுமைனா இதில் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு இந்த கேக்கு, ஜூஸு, அதுக்கப்புறம் இந்த காஃபி, டீ, நூடுல்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய வந்துச்சு. மியூசிக்ஸு, சீஸு, மோமோஸு எல்லாமே. கடைசியில் என்னென்ன மிச்சம் இருந்துச்சுன்னா ப்ரோட்டீன், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு, அந்த தம்பிள்ஸு எல்லாமே. அட கடவுளே! இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹெல்த்துக்கு. அப்போ தான் நாங்கள் ரொம்ப ஜங்க்லாம் வந்துட்டு ஒட்டி வச்சுருக்கோன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, எப்போயாச்சும் சாப்பிட்லாம். அண்ட் இது வந்து வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வந்து காஃபி, டீலாம் குடித்தாச்சு. இது வந்து ஒரு சண்டே. அண்டு அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு கால் வந்து நல்லா சுளுக்கிருச்சு. அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே அந்த மாதிரி தான் வந்திருக்கும். நடுவில் வந்து செம்மையாக கால்லாம் சுளுக்கிடுச்சு. ஜஸ்ட்டு வந்து அரிசி ஊற வச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு அந்த அளவுக்கு எந்த வேலையும் செய்யலை. ஸோ வந்துட்டு உட்காந்துட்டு தான் இருந்தேன். அது ஏன்னே தெரியாது, எங்கேயாச்சும் வெளியில் போனதா பிளான் இருக்கும்போது எனக்கு கால் சுளுக்கும் அந்த மாதிரிலாம் ஆகும். நீயா நானா வந்து நான் மோஸ்ட்டாக பார்ப்பேன். எப்போயாச்சும் வீட்டில் இருக்கும்போது எல்லாமே பார்த்துட்ருப்பேன். அண்ட் அது முடிச்சுட்டு இந்த சமையலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்கு நமிதா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க வந்ததுனால பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு நான் பார்த்துட்ருந்தேன். எல்லாமே நல்லா போச்சு. ஸோ சண்டே வந்து நான் மோஸ்ட்டாக சண்டேஸ் வந்து வீட்டில் தான் இருப்பேன். எனக்கு ஏன்னே தெரியாது, அந்த சண்டேனாலே வீட்டில் இருக்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ வந்துட்டு மோஸ்ட்டாக வீட்டில் வந்துட்டு யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்கன்னா நான் கொஞ்சம் இந்த சுடிதார், வளையல் எல்லாமே இருக்கும் ஒரு மாதிரி. ஏன்னா வந்துட்டு எனக்கு பிடிச்ச இடத்துல நான் எப்பயுமே பிடிச்ச மாதிரி இருப்பேன். பட் யாராச்சும் வராங்க சுடி போட சொன்னால் நான் அது எதுவும் யோசிக்க மாட்டேன். பட் நீ பொண்ணு, நீ சுடி போடணும், நீ பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணணும்னா நான் போட மாட்டேன். பட் எனக்கா மனசில் தோணுது அப்படின்னா நான் போடுவேன். அந்த சண்டே வந்து நல்லா சாப்பாடு, நண்டு, எறா, முட்டை எல்லாமே இருந்துச்சு. அது ஏன்னே தெரியல. சண்டே வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா இலை போட்டு சாப்பிட்ணும். பட் பக்கத்து வீட்டில் கேட்டேன், இலை இல்லை. பட் எனக்கு ஓகே, தட்டு இருந்தாலும் ஓகே. பட் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ள எனக்கு பொறுமையே இருக்காது. அண்டு என் ஃபேமிலியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் ஸ்பீடாக சாப்பிட்ருவேன். பட் அது ஒரு பேட் ஹேபிட். பட் எனக்கு அந்த பொறுமையாக உட்காந்து குளிச்சுட்டு, தலை குளிச்சுட்டு, ஒரு நல்ல நைட்டி போட்டுட்டு வந்து தலை குளிச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு வந்து சாப்பிடும்போது சாப்பிட்டு ஒரு தூக்கம் வரும் பாருங்கள். அது வந்து யாராலுமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அந்த ஹாப்பினஸ் எல்லாம். என்ன கொடுத்தாலும் இதுக்கெலாம் எனக்கு அதுவும் இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு கோக் கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த முட்டை, அதுவும் ஆம்லேட்டு, அதுவும் ஆனியன் ஆம்லேட்லாம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு தூக்கம் வரும் பாருங்கள். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நல்லா மதியானம் நைட்டி போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ செம்ம தூக்கம். ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணேன். அதுக்கப்புறம் சுத்தமாக முடியல, நான் போய் தூங்கிட்டேன். லிட்ரலாக ஒரு 3 ஹவர்ஸ் தூங்கியிருப்பேன். எனக்கு அதுக்கே என்னடா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேப்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் இப்படி தான் போச்சு. சண்டே வந்து நான் மோஸ்ட்டாக வந்துட்டு எந்த வீடியோவும் எடுக்கல. இப்படி தான் போச்சு. நைட்டுக்கு வந்து நல்லா வறுத்து ரசம் வந்து சண்டேயில் இல்லைனா எனக்கு அந்த டேவே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இப்படி தான் அந்த சண்டே போயிட்டுருந்துச்சு. அண்ட் சாப்பிட்ட மயக்கத்தில் வந்து எனக்கு எழுந்து எங்கேயுமே போக தோணல. ஸோ வந்துட்டு கொஞ்சம் மட்டும் பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரணும், பால் வாங்கிட்டு வரணுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு மட்டும்தான் எழுந்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு போனேன். எனக்கு அதுக்கே போகணுன்ற மாதிரி இல்லை. ஏன்னா சண்டேன்றது ஃபுல்லாகவே வீட்டில் இருக்கணுன்ற மாதிரி எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ இப்படி தான் போச்சு அந்த டே ஃபுல்லாகவே. சண்டே முடிஞ்சு போச்சுன்ற ஒரே வருத்தத்தில் இருந்தேன். அண்ட் எங்கள் வீட்டை மாடிக்கு நான் அப்பப்போ போயிட்டு வருவேன். ஸோ அப்பப்போ என்னென்ன எப்படி இப்படி இருக்குன்னு. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் பழைய சாதம் தான். அண்ட் இந்த பிரிட்ஜிட்டன் சீரிஸோட சீசன் 4 வருது. ஸோ ரீவாட்ச் போடணும்னு சொல்லிட்டு ரீவாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எத்தனை சீசன் வந்தாலும் இந்த சீசன் 1க்கு மேலே வந்து ஏதோ ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு சீசன் 2, 3 எல்லாம் தாண்டி எனக்கு சீசன் 1 ரொம்பவே பிடிக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கப்புறம் நான் அந்தளவுக்கு வீடியோஸும் எடுக்கல. நான் வந்து
லைக் நான் எப்பவுமே வீடியோவில் பேசும்போது ஏதோ ஒன்று எனக்கு தோன்றது தான் பேசுவேன். அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அந்த மாதிரி தான். எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் பண்ணி அதெல்லாம் பேசவே தெரியாதா. ஸோ வந்து நான் அந்த மாதிரி தான் பேசுவேன். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் சாரி. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப நார்மலாக தான் போச்சு. அந்த சீரிஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட் சீசன் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் நைட் வந்து மாடியில் போய் கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்தேன். மாடியில் வந்து குட்டி பாப்பா இருக்கும். ஸோ போனால் விளையாடிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது சும்மா நம்ம வந்து விளையாடிட்டு இருந்தால் ஜாலியாக போகும். ஸோ அந்த மாதிரி தான் டே ஃபுல்லாகவே போச்சு. அண்ட் சாப்பிட்டது கொஞ்சம் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதனால் நெக்ஸ்ட் டே ஃபுல்லாகவே நார்மல் ஃபுட்ஸ் தான். ஸோ நான் வீடியோவுமே எடுக்கல. அண்ட் மாடியில் வந்து கொஞ்சம் வாக் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்து வாக் போகணுமான்ற மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பண்ணால் அப்படியே நான் பேசிகிட்டே நடந்துடுவேன். ஸோ அதனால் அதுவும் நல்லா போச்சு. நைட்டு வந்து டின்னர் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி. அதான் சொல்கிறேன்ல, நான்வெஜ் சமைச்சாலும் அடுத்த நாள் ஜஸ்ட்டு சட்னி, தோசை, மிளகாய் பொடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் போச்சு. அண்ட் நான் வந்து அடுத்த விலாகும் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப லாங் வீடியோஸ் போடணும்னு ஆசை. பட் இப்போலாம் எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூஸாக எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். அண்ட் இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நன்றி. அண்ட் பாய். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.